இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஷெய்ட் அல் ஹுசைன் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் சென்றுள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை வடக்கு முதல்வர் சி.வி. விக்னேஸ்வரன் மாலை அணிவித்து வரவேற்றார். தற்போது வடக்கு முதல்வர் காரியாலயத்தில் ஐநா ஆணையாளர், வடக்கு முதல்வர் மற்றும் வடமாகாண அமைச்சர்கள் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்று வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த சந்திப்பை அடுத்து வடக்கில் உள்ள இடம்பெயர்ந்தோர் முகாமுக்கு செல்ல உள்ள ஐநா ஆணையாளர் அங்குள்ள நிலைமைகளை பார்வையிடுவார். அத்தோடு வடமாகாண ஆளுநரையும் சந்திக்க ஏற்பாடாகியுள்ளது. இதனை அடுத்து ஐநா ஆணையாளர் ஷெய்ட் அல் ஹுசைன் திருகோணமலைக்கு செல்ல உள்ளதோடு கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் முதலமைச்சரையும் அங்கு சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.